பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய தூணாக விளங்கியது இராணுவம். கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது. அதற்கு சிப்பாய் இராணுவம் என்று பெயர் அளித்தது. ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வங்காளம், பம்பாய், மதராஸ் ஆகிய 3 மாகாணங்களிலும் தனித்தனியாக 3 படைப்பிரிவினை ஏற்படுத்தினர். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினை கொண்டு வரவும் விரிவுபடுத்துவதும் இராணுவத்தின் பங்கு சிறப்பாக இருந்தது. ஆங்கில சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் வழங்கப்பட்டது. உதாரணமாக 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படை வீரர்களின் மாத சம்பளம் மொத்தம் ரூபாய் 300 மட்டுமே. 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்தது. இருந்த போதிலும் இராணுவ உயர் பதவிகளை அனைத்தும் ஆங்கிலேயர் வசமே இருந்தது. இந்தியர்களுக்கு உயர் பதவி சுபேதார் என்று அழைக்கப்பட்டது. இந்தியாவின் இராணுவத்தில் 3,11,400 வீரர்களில் 2,65,900 வீரர்கள் இந்தியர்களாக இருந்தனர். உயர் பதவிகள் அனைத்தும் ஆங்கிலேயர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது.